ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி நெயில் பாலிஷ் நம்ம ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான செலவில். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு எம்டி கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷ்ஷு, என்கிட்ட நெயில் பாலிஷ் எம்டி பாட்டில் இல்லைன்றதுனால அந்த ப்ரெஷ் எடுத்திருக்கேன். நெயில் ரிமூவர் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி பிளெயின் க்ளூ, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பிளெயின் க்ளூ இருக்கும். அப்புறம் ஒரு எம்டி பாட்டில், இந்த நெயில் பாலிஷ் ரெடி பண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு. நெயில் பாலிஷ் பாட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, காலியானது. என்கிட்ட இல்லை காலியானது, அதனால தான். இப்போ இந்த நெயில் பாலிஷை ரெடி பண்ணிவிட்டு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த நான் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கேன், சிரிஞ்சி. அப்புறம் க்ளூ ஒன்று தேவை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உஜாலா தேவை. அப்புறம் கிளிட்டர் கொஞ்சம் தேவை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். உங்கள்கிட்ட இன்ஜெக்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு இங்கு ஃபில்லர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். நெயில் பாலிஷை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு வந்துட்டு அந்த பிளெயின் க்ளூ எடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட இப்போ நான் நிறைய பண்ணேன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாட்டில் இல்லை. இப்போது நான் இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்துங்க, சின்ன பாட்டில் அதுதான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரொம்ப வந்துட்டு ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் தான் பிளெயின் க்ளூ எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப்ஸ் வந்துட்டு இந்த உஜாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பர்பிள் கலர் நெயில் பாலிஷ் நான் ரெடி பண்ணுறேன். இதை நல்லா இந்த க்ளூ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிமூவர் இருக்குது இல்லைங்களா, நெயில் ரிமூவர், அது வந்து ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 2 1/2 எடுத்துக்கோங்க. 3 கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கான கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்விடியாக இல்லாமல் கரெக்டாக அந்த நெயில் பாலிஷ் பதத்துக்கு நீங்கள் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுக்கணும். நான் இப்போ இதால் ஒரு 2 1/2 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த க்ளூ கலர் ப்ளஸ் இந்த நெயில் ரிமூவர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 or 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமேட்டு கிளிட்டர் இருக்குது இல்லைங்களா, நான் கோல்டு கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா அந்த எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகிட்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நெயில் பாலிஷ் ரெடி ஆகிடுச்சு. எப்படியும் ஒரு 2 or 3 மினிட்ஸில் நெயில் பாலிஷ் நம்மளால் வீட்டிலேயே ரெடி பண்ண முடியுன்றது நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கும், ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். இப்படி தான் நம்ம நெயில் பாலிஷ் ரெடி பண்ணணும். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு நெயில் பாலிஷ் பாட்டில் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா காலியானதை அதை வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதில் மாற்றி வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றனால நான் சின்ன பாட்டிலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நீங்கள் இதை மாதிரி நான் பர்பிள் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். இதை மாதிரி உங்களால் மல்டி கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா, கேசரி பவுடர், ரோஸ், பிங்க், ஆரஞ்சு, ரெட்டு, அது மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கலர் பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த நெயில் பாலிஷ் ரெடி பண்ண இல்லையா, அது எப்படி வந்துட்டு நமக்கு நெயிலில் அப்ளை பண்ணுறோம், எப்படி அதோட அவுட்புட் இருக்குதுன்னு சொல்கிறது இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்து அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்குறேன் நெயிலில். இதை கொடுத்துட்டு ஒரு 2 கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து அந்த பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக எப்படி ஒரு ஷாப்பில் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி வச்சுருக்கோம், நம்ம போட்டுக்கிட்டால் எப்படி இருக்கோ சேம் டிட்டோ அதனுடைய ப்ராசஸ் தான் இதுலேயும். நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிவிட்டு இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இந்த பர்பிள் கலர் யூஸ் பண்ணி நான் நெயில் பாலிஷ் போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீட்லேயே பண்ணதும் ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு. ப்ளஸ் நல்லாவும் வந்திருக்கு அவுட்புட். நல்லா கிளிட்டராக ஜிகுன்னு இருக்குது நெயில் பாலிஷ். இதே ப்ளெயினாக வேணும்னா நீங்கள் மாதிரி இந்த கிளிட்டர் யூஸ் பண்ணாமல் ப்ளெயினாக பண்ணிக்கலாம். இது மாதிரி தான். இதில் மல்டி கலர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கெட்ச் பென் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் வந்து அக்ரிலிக் கலர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு டெக்னிக்கு. ஸ்கெட்ச் பென்குள்ளே இருக்க அந்த காட்டனில் கொஞ்சமாக ட்ராப்பாக வாட்டர் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிவிட்டு, அது மாதிரி ஸ்கெட்சில் உள்ள அத்தனை 12 கலர்ஸையும் கூட நீங்கள் நெயில் பாலிஷாக ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு கலருக்கும் கொஞ்சம் இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் 12 கலர்ஸ் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். காசும் மிச்சமாகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணுறது தான் இதில் இருக்கிறது ஹைலைட்டே. இதெல்லாம் முன்னாடிலாம் நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். இது மாதிரி நம்ம வீட்டிலேயே பண்ண முடியுமான்றதுலாம். நம்ம கடையில் தான் போய் எப்போவுமே வாங்குவோம். எப்படி ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சுட்டா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் காற்று போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். நெயில் பாலிஷோட மெயினான ஃப்யூச்சரே அதுதான்.
நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அவங்க பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களே பண்ணுறப்போ பரவாயில்ல, நம்மளால் பண்ண முடியுது, அது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அடுத்தது நம்ம இன்னொன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? அப்படியே டிட்டோ நெயில் பாலிஷே தான் இல்லை, நெயில் பாலிஷ் தான், பர்பிள் கலர் நெயில் பாலிஷ். இப்போ நான் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொடுத்தேன், ட்ரை ஆயிடுச்சு நல்லா. அடுத்து செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியணுன்றதுக்காக. இப்போ ஊற்றிட்டேன் ஃபுல்லாக பாட்டிலில். அதில் இருக்கிறது எக்ஸஸை தான் நான் இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. இதே நெயில் பாலிஷ் பாட்டிலில் சேம் அப்படியே ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் நெயில் பாலிஷோட ஒரு இது உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் இந்த சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஒரு டிஃப்ரென்ஸ், மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்களும் வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பசங்க வச்சுருப்பீங்க, சின்ன பசங்களாம். அவங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக இந்த க்ளூ இருக்கும். கண்டிப்பாக நெயில் பாலிஷ் இல்லாத வீடே இருக்காது. அதை மாதிரி கிளிட்டர்ஸும் இல்லாத வீடே இருக்காது கண்டிப்பாக. அப்புறம் இங்கு ஃபில்லர் இது மாதிரி நீங்கள் இந்த நெயில் பாலிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நல்லா சக் பண்ணி அதை தூக்கி நெயில் பாலிஷ் பாட்டிலில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கீழே ஊற்றாமல் இருக்கும். நான் வந்துட்டு இப்போ வந்து டைரெக்டாகவே எப்படியும் பரவாயில்ல, பை லக் வந்துட்டு ஸ்பூனாலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதனால் இந்த சிரிஞ்சு நான் யூஸ் பண்ணலை. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நான் இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டிருக்கல காஞ்சிடுச்சு, ட்ரை ஆகிடுது. இப்போ நான் கையாலே நல்லா ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன், எப்படி போகவே இல்லை பாருங்கள். இப்போ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் போட்டு பார்க்குறேன். அந்த நெயில் பாலிஷ்லேயே கிளிட்டர் இல்லாமல் போட்டு பார்த்தேன் அவங்களுக்கு. இப்போது பார்த்துருப்பீங்க நீங்கள், வீட்டிலே இப்படி நெயில் பாலிஷ் ரெடி பண்ணி நம்ம போடுறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நம்மளே ரெடி பண்ணி போடுறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்களும் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். உங்களோட ஹாப்பியை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நெயில் ரிமூவர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது, கிளிட்டர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் வர இருக்குது. அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணாத நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.